செல்ஃபோன்லாம் பிடிங்கி வச்சுட்டு சோதனை என்ற பெயரில் பணம் எங்கே, இங்கே பணம் இருக்குது, பணம் எங்கே, அவருக்கு நிறைய சால்வை வரும், புத்தகங்கள் வரும், அதெல்லாம் கட்டியாக கட்டி வச்சுருக்கார். அதெல்லாம் போட்டு பிரித்து பீரோவெல்லாம் திறந்து கட்டில் திறந்து உடைச்சி எல்லாத்தையும் பார்த்துட்டு எதுவுமே கிடைக்கல. சிசிடிவி ஃபுட்டேஜை நாங்கள் பார்க்கணும், ஆன் பண்ணுங்க. ஆன் பண்ணி பார்க்குறாங்க. காய்கறி வாங்கிட்டு வர பேகு, இந்த பேக் எங்கேருந்து வந்துச்சு, இது எங்கே போச்சு, கிச்சனுக்குள்ளே போகுது. அதற்கு பிறகு எதுவுமே கிடைக்கலன்ன பேர் கையெழுத்து வாங்கிட்டு அந்த சிசிடிவி ஆஃப் பண்ணாமல் வெளியேறாங்க. வெளியேற ஆதாரங்கள்லாம் எங்ககிட்ட கிடைச்சிருக்கு. ஆனால் என்ன சொல்கிறாங்க, அன்றைக்கி மறுநாள் என்னுடைய குக்கிராமத்தில் 4 வண்டியில் ஆலடி அம்மன் கோவில், திருவதி அம்மன் கோவில், குளங்கள், என் வீடு பக்கத்தெல்லாம் கார் இருக்கு. டிரைவர் ஓடி போயிட்டான், இங்கே ரைட் நடக்க போகுது, முற்றுகையிட்டுட்டாங்க அப்படின்ட்டு. நான் காலையில் எங்கள் தலைவர் ராகுல் காந்தியுடைய பிரச்சாரத்துக்கு போகணும். இது மாதிரி பண்ணிவிட்டு ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க சிடிபிடியிலேருந்து. நாங்கள் அவர் வீட்டை சோதனை செய்யலை, நாங்கள் எங்கேயுமே சோதனை செய்யலைன்றதுனால எங்கள் அப்பா புதருக்குள்ளே இருக்கான்ட்டு அதில் ஒரு லைன் எழுதுகிறாங்க, இன்டெலிஜென்ஸ் சோர்ஸ். சில இன்டெலிஜென்ஸ் சோர்ஸ் சொல்லிச்சு. என்ன சொல்லிச்சு, எங்கே போனீங்க, அது சொல்லணுமா சொல்லக்கூடாதா? திருப்பெரும்புதூர் தொகுதியில், என்னோட தொகுதியில் எத்தனை இடத்துல நீங்கள் ரைடு பண்ணீங்க, என்ன எடுத்தீங்க? இது 19-20 நடந்த சம்பவம். அதற்கு பிறகு சிறுமாங்காடு தலைவர் திருமதி கன்னியப்பன் வீடு, அந்த பகுதியில் குன்றத்தூர் பக்கம் வந்தேன்னா குன்றத்தூர் ஒன்றியத்தில் இவங்க வீடு தான் அலுவலகம், இவங்க வீட்டில் தான் இருப்பேன். அங்கே போனால் சிறுமாங்காடு தலைவர் அவர் வீட்டில் இருப்பேன், அவர் அலுவலகத்தில் இருப்பேன். அவர் டிராவல்ஸ் நடத்துகிறார் சுங்குவா சத்திரத்தில். முதல்ல டிராவல் அலுவலகத்துக்கு போகிறீங்க, ரைட் பண்ணுறீங்க. ஊராட்சி மன்றம் அவர் தூக்கிட்டீங்க, காரில் உட்கார வச்சுட்டீங்க. ஊராட்சி மன்றத்துக்குள்ளே போகிறீங்க, அங்கே ரைட் பண்ணுறீங்க. என்ன மிரட்டினீங்க, பணம் எங்கே, கோடிக்கணக்கான பணம் எங்கே? எங்ககிட்ட பணம் இருந்தால் தானே அவங்க கொடுக்க முடியும். காங்கிரஸில் எங்கே பணம் இருக்குது? எங்கள் வேட்பாளர்களுக்கு அக்கௌண்ட்டில் கொடுத்தாங்க 25 லட்சம் ரூபாய், அதை தவிர ஒரு பணமே எங்கிட்ட கிடையாது. மக்களை நம்பி, கூட்டணி கட்சியுடைய தோழர்களை நம்பி, தலைவரை நம்பி தான் நாங்கள் நிற்கிறோம். இந்த ஹராஸ்மெண்ட் எதுக்கு? இதை கேட்டால் புகார் கொடுக்குறாங்க, நாங்கள் அப்படிலாம் பண்ணலை. இவர் உண்மைக்கு புறமான செய்தியை பதிவு பண்ணுறாரு. இப்போ வீடியோ காட்டுறோம், ஃபோட்டோ காட்டுறோம், இண்டஸ்ட்ரியில் வீடியோக்கள். ஏன்னா எலெக்ஷன் நேற்று முடிஞ்சுது. இப்போ எனக்கு நேற்றுக்கு முதல் நாளே பத்திரிகையாளர் சந்தித்து நான் சொல்லியிருக்க முடியும். இவங்க அப்போ என்ன பண்ணுவாங்க, தேர்தல் ஸ்டண்ட் அடிக்கிறாங்க. இவங்க வாக்குகளை பெறுவதற்காக தேர்தலுக்கு முன்னாடி இப்படிலாம். இது எங்களுக்கு 2 நாளைக்கு முன்னாடி இந்த வீடியோ கிடைச்சிருச்சு, ஃபோட்டோ கிடைச்சிருது. நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு அதிகாரிகள் நல்ல மனிதர்கள் தான், நல்லா படிச்சுட்டு நல்ல குடும்பத்திலிருந்து ஒரு ஆளுமையோட IRS அதிகாரி, கமிஷனர், ஜாயின்ட் கமிஷனர், அடில் கமிஷனர், டெப்டி கமிஷனர், அசிஸ்டன்ட் கமிஷனர், அப்புறம் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இருக்கீங்க. உங்கள் மேலே எங்களுக்கு எந்த சங்கடமும் இல்லை. உங்களை மேலே ஏவ விடுறாங்க, நீங்கள் பாயிருங்க. நீங்கள் ஏவல் விடும் அதிகாரிகள் தலைமை, டெல்லியில் இருக்கிற தலைமை ஏவல் விடுதுன்னா நீங்கள் வெளிப்படைத்தன்மையோட பத்திரிகையாளர்கிட்ட சொல்ல வேண்டியது தானே. நாங்கள் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் இங்கே ரைடு பண்ணியிருக்கோம், கிடைச்சிது இல்லை கிடைக்கல. எத்தனை இடத்துல ரைட் பண்ணியிருக்கீங்க? இன்னும் ஒரு படி மேலே போய் பத்திரிகையாளர் வாயிலாக தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்கிறேன், மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளர்கள் வீட்லையும் தலைவர்கள் வீட்லையும் எத்தனை இடங்களில் நீங்கள் சோதனை நடத்தி இருக்கிறீர்கள்? அதே போன்று NDA அதிமுக தலைமையிலான அதிமுக வேட்பாளர்கள், பாஜக வேட்பாளர்கள், பாமக வேட்பாளர்கள், அமமுக வேட்பாளர்கள் அவங்க வீட்லையும் தலைவர் வீட்லையும் எத்தனை இடத்துல ரைட் பண்ணியிருக்கிறீங்க? இதை இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் CTBTன்றாங்க, அவங்களாம் வெள்ளை அறிக்கை கொடுக்கணும். இந்த வெள்ளை அறிக்கை வந்தாவே எவ்வளவு காழ்ப்புணர்வோடு டெல்லி தலைமை தமிழ்நாட்டு தேர்தலை பயமுறுத்தவும் தலைவர்களை முடங்க செய்யவும் செய்திருக்கிற உண்மை நாட்டு மக்களுக்கு தெரியும். என்னுடைய அன்பான வேண்டுகோள் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு, எங்களுடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்கள் தலைவர் வீட்டில் எத்தனை இடத்துல ரைடு பண்ணீங்க, எவ்வளோ பறிமுதல் பண்ணியிருக்கீங்க? அதே போன்று அதிமுக தலைமையில் பாஜக, அதிமுக, பாமக, அமமுக அவங்க வீட்டுக்கெல்லாம் எவ்வளோ ரைட் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ கைப்பற்றிருக்கீங்க, எத்தனை இடங்கள் சோதனை வெள்ளை அறிக்கை கொடுங்க. தான் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக வைக்கும் வேண்டுகோள், வெள்ளை அறிக்கை கொடுங்கள். இப்போ வீடியோ போடுறோம் பாருங்க, போட்டோ கொடுங்க.